அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. இந்த உலகத்துல காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பது மிக 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 முக்கியமானது. காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பது தனுசு. இந்த தனுசு ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி நம்மளுடைய 9ஆம் இடம், லக்கணத்திற்கு 9ஆம் இடமும் ஒரு முக்கியமான இடம். தனுசில் இருக்கின்ற கிரகம் எப்பயுமே போராடும். தனுசுல ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா போராடும். அது ஒரு போராட்டகரமான வாழ்க்கையாக இருக்கும். தனுசு என்று சொன்னால் போராட்டம் அப்படின்னா, ஏன்னா காலபுருஷனுடைய 9ஆம் இடமாக இருந்தாலும் அந்த தனுர் வீடு என்பது வில். இந்த வில் என்று சொல்லக்கூடியதை அதை எடுத்து பயன்படுத்தினால்தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுல என்ன சொன்னா, மிக முக்கியமான விஷயம் அனுமானுடைய நட்சத்திரமாகிய மூலம் இருக்கிறது. அந்த அனுமானுடைய மூல நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால நீங்க எப்பவுமே தனுசில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் முதலில் அனுமாருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அப்ப அந்த அனுமாருடைய வழிபாடு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை அனுமார் கோயிலுக்கு ஏதாவது பூஜைக்கு நீங்க கொடுக்கலாம். பூஜை கொடுத்தோம்னா என்ன சொல்லணும், ஒரு 100 150 கையில கொடுத்தேன்னு சார் பூஜைக்கு தேங்காய் பழம் உடைச்சி என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தேங்காய் பழம் செலவு ஒரு 50 ரூபா தான் ஆகும். நம்ம ஒரு 100 150 ரூபா கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பூஜாரிக்கு ஒரு 100 ரூபா கையில நிற்கும். ஏதோ பல பேர் கொடுக்குற பிரசாதத்தில் நமக்கு ஒரு பிரசாதம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதனால என்ன சொன்னாலும் தனுர் பாவம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் நீங்கள் போராடாமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்ப போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அனுமாரை பிடிச்சா போராட்டம் கண்டிப்பாக குறையும், பிரச்சனை தீரும். சில பேருக்கு லக்னாதிபதியை தனுசுல போய் உட்காந்துருப்பாங்க, ஆனா போராட்டகரமா தான். ஒரு நண்பருக்கு என்ன சொன்னா, தனுசுல போய் 5ஆம் இடம் 5 குடையர் உட்கார்ந்துருக்காரு, லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காரு, 5 குடையர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால என்ன சொல்றான்னா, என்ன அப்படின்னா போராட்டமாகத்தான் இருக்கிறது. இன்று வரை ஒரு பெரிய போராட்டமாகத்தான் இருக்கிறது. வெற்றிக்கு வர முடியல. இப்ப எனக்கெல்லாம் தனுசுல சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன் தனுசுல இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன சொன்னா, ஒரு போராட்டம் என்பது, அதாவது வெற்றி என்பது இருக்கிறது. ஆனால் அந்த வெற்றி என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு போர்க்களத்தில் போய் போராடி, ஒரு போர்க்களத்தில் போய் போராடி வெற்றி பெற்று வரும்போது மேல புண்கள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதை நான் என்னுடைய காலத்தில், சிறு வயது காலத்திலிருந்தே, விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே நான் அனுபவிச்சு வரேன். அதுலயும் கரெக்டா என்ன சொன்னா, மூல நட்சத்திரத்திலே உட்காந்துட்டார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் மூல நட்சத்திரத்திலே போய் உட்காந்துட்டார். எப்படி இருக்கும்னு பார்த்துடுங்க. அப்ப இது தெரியும், அதாவது நமக்கு தெரியும் நம்மளிடம் அனுமாருடைய பலம் இருக்கிறது. ஆனா அனுமாருக்கு தெரியாது தனக்கு பலம் உள்ளவன் அப்படின்னு தெரியாது. அனுமாருடைய உண்மையான சொரூபம் என்ன தெரியுமா? அனுமார் என்று சொல்லக்கூடிய அந்த ராமபிரானுடைய விசுவாசிக்கு விசுவாசம் நிறைய உண்டு, ஆனால் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. தான் ஒரு வானர இனம் அப்படிங்கிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனா பெரிய வெற்றி வீரர். அந்த அனுமாருடைய அந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதர், இந்த மனிதனை ஒரு தாழ்வாகத்தான் எல்லாம் சிந்தனை பண்ணுவாங்க, தாழ்வாகத்தான் சிந்தனை பண்ணுவாங்க. அப்படி தாழ்வாக சிந்தனை பண்ணி அவங்க ஒன்றும் சாதனை பண்ண போறதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா நம்மகிட்ட சில வலிமையான சக்திகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் நம்ம யார்ட்டையும் கொஞ்சம் பணிவாக இருக்க மாட்டோம். எதுக்கு பணியணும், என்ன காரணம், யார்ட்டையும் போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுல இந்த தனுசு ராசியில் கிரகம் இருந்தால் அது வேலை செய்ய வேண்டும்.
அதற்கு நம்ம சாதாரணமாக சனிக்கிழமை அனுமார் கோயிலில் போய் ஒரு வெத்தலை மாலை போட்டோ, 2 உளுந்த வடை வாங்கி கொடுத்துட்டோ, கொஞ்சம் வெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டோ வந்தீங்கன்னா அந்த கிரகம் வேலை செய்யும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. அந்த முக்கியமான ரகசியம் என்பது தனுர் அப்படின்னு சொல்லுங்க. தனுஷ்கோடிக்கு போங்க. தனுஷ்கோடிக்கு போய் என்ன செய்யுங்க, நீட்டா கடல்ல நல்லா குளிக்கணும். கடல்ல நல்லா குளிச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, நாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை என்ன சொல்லலாம்னா, அந்த குளிக்கிற ட்ரெஸ்ஸை ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொன்னா, அந்த தனுசில் சந்திரன் இருக்கணும். எப்பயுமே ஒரு பரிகாரம் பண்ணும்போது நமக்கு எந்த கிரகம் அங்க இருக்குதோ அங்க சந்திரன் உள்ள போய் நின்னாச்சுன்னா, கொஞ்சம் ஒளி கிரகம் அங்கே உள்ள போய் நிற்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுகின்றோமோ அந்த பயணம் வெற்றி பெற்று விடும். அப்ப அந்த கடல்ல போய் குளிச்சுட்டு அழகா குளிச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, நீங்க போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிடு. போகும்போது என்ன சொல்லலாம்னா, ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, அது மேல என்ன சொல்லலாம்னா 9 நவதானியம், சூரியனுக்கு உண்டான சந்திரன் 9 நவதானியத்தை கடையில 50 கிராம் விற்குது, அதெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் வச்சு 12 வெள்ளி நாகர். சாதாரணமாக கடைகளில் வெள்ளி நாகர் கிடைக்கும், ரேட்டு கம்மியாக வாங்கிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இந்த மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிற காரணத்தினால இந்த 12 வெள்ளி நாகரை வச்சு கூட யாராவது ஒரு துணை கூட்டு போங்க. பெண்ணாக இருந்தால் கணவரை கூட்டு போங்க, ஆணாக இருந்தால் மனைவியை கூட்டு போங்க. கூட்டு போய் காலையில் இது எத்தனை மணிக்குள்ள செய்யணும் அப்படின்னா 10-10:30 மணிக்குள்ள செஞ்சிடணும். 10:30 மணிக்குள்ள செஞ்சுட்டு கடல்ல போய் இத்தனை, அதாவது வேஷ்டி ஒரு துண்டு, அது மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, 9 நவதானியத்தை மேலே வச்சு பிரிச்சிடணும். நவதானியத்தை பிரித்து அது மேலே 12 வெள்ளி நாகரை வச்சு ஒரு தேங்காயை வச்சு, நம்ம யார் அந்த தனுர் ராசியில் இருக்கின்ற கிரகம் வெற்றி பெற வேண்டுமோ அவர்கள் கூட துணை கூட்டு போகணும். கல்யாணம் முடிக்காத ஃப்ரெண்டை கூட்டு போகலாம், அம்மாவை கூட்டு போகலாம், அப்பாவை கூட்டு போகலாம். போயிட்டு அந்த கடலை பார்த்து நின்றுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேஷ்டி துண்டு மேலே வச்சிருக்கிற நவதானியம் ப்ளஸ் 12 வெள்ளி நாகர், ஒரு தேங்காய், எல்லாத்தையும் அப்படி நல்லா கூட்டி பிடிச்சிட்டு பரிகாரத்திற்கு உண்டான நபர் தலையை வலம் 3 இடம் 3, வலது பக்கம் 3 சுற்றணும், இடது பக்கம் 3 சுற்றணும். சுற்றி என்ன சொன்னா, கடலில் முழங்கால் தண்ணியில நல்லா போய் ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு தானம் பண்ணி விட்டுட்டு நல்லா குளிங்க. குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா, நீட்டா அதெல்லாம் விட்டுட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு மாத்து துணி உடுத்திக்கிட்டு பழைய ட்ரெஸ்ஸை, உங்கள் ட்ரெஸ்ஸை என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக கடலில் விட்டுட்டு அதுக்கடுத்து நேரம் அங்கிட்டு தள்ளி வந்தீங்கன்னா கோதண்டராமர் கோயில் இருக்கும். அந்த கோதண்டராமர் கோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே எந்த கிரகம் இருக்கிறதோ, இப்போ சுக்கிரன் இருந்தால் இனிப்பு கொடுக்கலாம், சூரியன் இருக்குன்னா அதற்குண்டான பொருள் கோதுமை, சந்திரன் இருந்தால் பச்சரிசி, செவ்வாய் இருந்தால் என்ன சொன்னா துவரம் பருப்பு, நவதானியம் என்ன எதுனாலும் 1 கிலோ, சுத்தமாக 1 கிலோ, ஒரு 101 ரூபா தட்சணை யாருக்கு வேணாலும் தானமாக கொடுங்க. தானமாக அங்கே நிறைய பேர் மீனவர்கள் இருப்பாங்க, அங்கே என்ன சொன்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே என்ன சொன்னான்னா ஒரு தானிய வகைகள் என்பது கோதுமை, பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அதற்கடுத்து வெள்ளை முச்சை, எள்ளு, உளுந்து, அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா காணப்பயிறு. இதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்ய யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகும்போது அந்த இதோட 101 ரூபா தட்சணை கொடுக்கணும். கொடுத்துட்டு கொஞ்சம் வசதிப்பட்டவர்கள் நல்லா இல்லை சார் உங்க எதை வேற வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேற கொடுக்கணும்னா சொல்லுங்க அப்படின்னா, உணவு
அன்னதானம் அப்படிங்கும்போது என்ன சொன்னா, என்ன அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அது வந்து நல்ல ஸ்திரமாக ஒரு மனிதன் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கணும். அப்ப நமக்கு என்ன கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியம் 101 ரூபா தச்சனை, கொஞ்சம் உணவு, இதெல்லாம் கொடுத்துட்டு கோதண்டராமரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீர்கள் என்று சொன்னான். 3 மாசத்துக்கு ஒருக்க கடல்ல குளிச்ச மாதிரி இருக்கும். அது முக்கியமான அந்த கிரகத்தால் உங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை வந்து கிடைச்சு. தனுர் வீட்டில் இருக்கின்ற கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி வந்து தனுஷ்கோடிக்கு போங்க. தனுஷ்கோடி போய் மேற்சொன்னபடி வந்து நான் சொன்னபடி செஞ்சு நீட்டா எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து என்ன சொன்னா, இந்த மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க தாராளமாக போகலாம். போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும். என்ன காரணம்னா, தனுசு என்பது வந்து ஒரு சாதாரண இடங்கிறது கிடையாது. காலபுருஷனுடைய 9ஆம் இடம். அந்த காலபுருஷனுடைய 9ஆம் இடம் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்னவாக வருகிறதோ அந்த இடத்தில் வந்து மிளற வேண்டும் என்று சொன்னால் தனுஷ்கோடியில போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு கோவிலுக்குள்ள கோதண்டராமர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கிரகம் அந்த இடத்துல இருக்குதோ அந்த கிரகத்திற்கு உண்டான தானியத்தை தானம் பண்ணி 101 ரூபா தட்சணை கொடுத்து வஸ்திர தானம் பண்ணுங்க. இதில் ரொம்ப வந்து முக்கியமானது வந்து என்ன சொன்னா, போர்வைகள் தானம் பண்ணுவது நல்லது. என்ன வேணாலும் தானம் பண்ணலாம். வஸ்திரத்தில் அதை அவங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி எந்த ஒரு மனிதன் வருகிறானோ, சுக்கிரன் இருக்குதா, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. என்ன கிரகம் உங்களுக்கு என்ன அந்த இடத்தில் வேண்டுமோ தனுஷ்கோடியில் போய் இந்த செயலைப்பாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நான் எல்லா பரிகாரங்களையும் ராமேஸ்வரத்துக்கு தான் அனுப்புவேன். இப்பயும் சொல்றேன், எந்த ஐயருக்கும் நான் நம்பர் வச்சுக்கிட்டதும் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி நம்பர் வச்சுக்கிட மாட்டேன். நானே எழுதி கொடுப்பேன். நீங்களே போய் நீங்களே உங்க குடும்பத்தார் போய் நீங்களே நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வந்துருங்க. யாரையும் கூப்பிட வேண்டாம். எதுக்கு நீங்க கூப்பிட போறீங்க, எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து எந்த லிங்க்கும் வச்சுக்கிட மாட்டேன். என்ன காரணம்னா, கர்மாவை நம்ம பணம் வாங்குறோம், நம்ம அவனுக்கு வழிகாட்டுறோம். ஓ இந்த மாதிரி பண்ணு, இது இவ்வளவு நாளைக்குள்ள நடந்துடும், அவ்வளவுதான். இதை நிறைய இந்த ராமேஸ்வரத்துக்கு தான் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ரெண்டாவது, ஐயர்களுக்கும் எனக்கும் எந்த கோவில்களுக்கும் எனக்கு எந்த தொடர்பே கிடையாது. நான் வச்சுக்கிடவும் மாட்டேன். எல்லாரும் வந்து என்ன சொன்னா, என்னை நான் நம்புவேன். யாரோ ஒருத்தர் வந்து இந்த யூடியூப் சேனல்ல நேத்து கண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யூடியூப்ல 1க்கு 4 தடவை படிக்கணும். என்னை நம்பி நீ நாசமாக போய்விட்டான்னு ஒரு வேர்டு எழுதியிருக்க. என்கிட்ட உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட நீ ஜாதகம் பார்க்க வரல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. என்ன நம்பி எதுக்கு நீ நாசமா போன? உனக்கு நான் போடுகின்ற வீடியோ ரொம்ப தெளிவாக ஒரு மனிதனை வந்து நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் போட மாட்டேன். உன்னுடைய கர்மாவை வந்து நான் தூக்கி சுமக்கணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது. என்ன நம்பி எதுக்கு நீ நாசமா போற அப்படி எழுதியிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்லை? கண்ணான்னு இதுல வேற பேர் வச்சிருக்க யூடியூப்ல. நான் என்ன எனக்கு பணம் கொடுத்தியா, இல்லை என்கிட்ட வந்து ஏதாவது டீல் பண்ணியா? நான் 1000 ரூபா வாங்கினாலும், ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா வாங்கினாலும் என்ன செய்வேன் தெரியுமா? அதற்கு ஒரு பலன் நல்லா சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க, இங்கே இருக்குது, நீங்க போய்க்கிடுங்க, கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் தீரும்னு சொல்லுவேன். பரிகாரம் என்பது நீ குயிக்கா முன்னேறணும், என்ன நேரம் வந்து பாரு, நான் இவ்வளவு செலவாகும்னே சொல்லுவேன். இந்த ராமேஸ்வரத்துக்கே ஒருத்தருக்கு வந்து ரெஃபர் பண்ணேன்னா நான் எந்த ஐயரையும் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். என்ன நம்மளோட என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த பூமியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாஸ்திரம் படிச்சவன் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆள். அதனால யார் ஒருவருடைய மனதையும் புண்படுத்தும்படி வந்து என்ன சொல், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை யாரு யூடியூப்பை பார்க்க சொல்றான்? யூடியூப்பை யார் பார்க்க சொல்றான்? உனக்கு பிடிச்ச இடத்துல போய் பாரு. என் யூடியூப்பை நான் பார்க்கவே சொல்லவே இல்லை. என் யூடியூப்ல நான் பேச்சு வந்து 4 இது லோட் பண்ணுவேன். பிடிச்சவங்க பாருங்க, பலனடைஞ்சுக்கிடுங்க. எனக்கு நன்றி கூட சொல்ல வேண்டாம், நான் வருத்தமே பட மாட்டேன்.
நீங்க நன்றி சொல்ல போறதுனால எனக்கு வந்து குமிஞ்சிட போகுதா? ஒண்ணும் கிடையாது. அதனால யாராக இருந்தாலும் யாருக்குமே சொல்றேன், எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப்ல பேசுறவங்க அத்தனை பேருமே அவர்களுடைய அறிவை வந்து உங்களுக்கு வெளியே கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், பிடிக்காமலா இருக்கலாம், உனக்கு புரியாமலாவே இருக்கலாம். ஜோதிடமே புரியாது. அதனால அந்த மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அதனால இந்த சேனலை விட்டு முதல்ல நீங்க வெளியே போயிருவீங்க. ஆனால் உங்களை உள்ள வச்சிருக்க போறது கிடையாது. உங்களை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்க பேசுற கமெண்ட் எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு அவசியம் கிடையாது. யாரு அதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்க, ஒரு 15 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு புல்லுருவி வந்து முளைச்சிருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே அதை பாக்குறேன், என்னடா இவன் இப்படி எழுத, இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக எழுதிட்டு நீ போனேன்னா நீ ஒரு பெரிய கட்டிக்காரனா, உன் போன் நம்பரை போடு, நான் உன்கிட்ட பேசுவேன். பேசிட்டு வந்து என்ன சொன்ன, உனக்கு என்ன தெளிவு வேணாலும் கொடுத்துருவேன். ஆனால் நீ வாழ்க்கையில என்ன நீ மறக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் கல்வி கற்று வச்சிருக்கேன். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ட்டு எல்லாருக்கும் இது வந்து என்ன சொன்னா ஒரு ரெக்வஸ்டா நான் சொல்றேனே தவிர யாரையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. என்னுடைய விதி 4 வீடியோ நான் போடுவேன், படிங்க, பார்த்துடுங்க, சந்தோஷமா இருங்க. நல்லதா இருக்கா பாராட்ட கூட வேண்டாம், உங்களுக்கு அதுல ஒரு வெற்றி கிடைக்குதா அதை பரிச்சித்து பாருங்க. வெற்றி கிடைச்சால் சந்தோஷம். என்னை பொறுத்தவரை என்னுடைய பொழப்புக்கு எனக்கு வழி பார்க்க தெரியும். அது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால யாருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஒருத்தரை புண்படுத்துகின்ற கமெண்டை தயவுசெய்து அடிக்காதீங்க. அது உங்களுடைய கர்மா, உங்களுடைய வர்க்கத்தை வந்து பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீ வாடி சொல்லிட்டு போயிருவோம், பிள்ளை குட்டிகள் வந்து நான் நல்லா இல்லாம போயிருமே, அப்ப என்ன பண்ண போற? நீ பண்ண பாவம் தானே. எவ்வளவு காலையில கஷ்டமா இருந்திருக்கும். உன்னால வந்து போன் நம்பர் போடுறதுக்கும் உங்க அப்பா அத்தான் அவ்வளவு தூரத்துக்கு முதுகலும் புள்ளவனா உன்னை பெத்து போடல. என்ன மாதிரியா போன் நம்பரை போட்டு வாடா பாத்துரும் அப்படின்ட்டுருவேன். உன்னால அந்த அளவுக்கு சொல்ல தெரியுமா? இதெல்லாம் வந்து பொதுவெளியில் வந்து யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து தவறு. எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. யாரும் பிடிக்கலையா போயிட்டே இருங்க. 1000 வந்துட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை பற்றி போயிட்டு இருக்கோம். ஒரு ஆற்றில் வெள்ளம் வருகிறது, முதல்ல வந்து என்ன அங்கிருந்து வெள்ளம் குச்சி உப்பையெல்லாம் வளருது, ஆக ஆத்துல குளிக்காம போயிருவியா? அது விதி. அதனால யாரும் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனல் அப்படி நிறைய பேர் இல்லை, இருந்தாலும் அப்பப்போ வந்து ஒன்று வரும். நான் களை வந்த உடனே பிடுங்கி எடுத்து எறிஞ்சிடுவேன். அவன் இந்த சேனலுக்குள்ளே இல்லாமல் வந்து அவன் லாக் பண்ணி விட்டுருவேன். அதுக்கு மேலே வந்து அவன் கமெண்ட் பண்ணவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் மற்றவர்களுக்கு இது வந்து நம்ம சொல்லாம இருந்தோம்னா, தண்ணீரில் மீன் எழுதால் யாருக்கு தெரியும் அப்படிமா, அது சொல்லாம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது பல பேருக்கு வந்து அறிவுரையாக எடுத்து, யாருக்குமே இந்த மாதிரி பிறருடைய மனதை புண்படுத்தாது, அது உங்களுக்கு நல்லது கிடையாது என்று கூறி இந்த தனுஷ்கோடி சார்ந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. சரி, அதில் எனக்கு கிரகமே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அந்த கட்டம் வேலை செய்யணும்ல, அது நமக்கு முக்கியமான கட்டமாக இருந்ததுன்னு என்ன செய்யறது? அயனசேன போகும் ஸ்தானமா இருந்ததுன்னு என்ன செய்வேன்? மகர லக்கணத்தை போய் தனுர் வந்து அயனசேனமா போய் அங்கே ஒரு கிரகம் இல்லைன்னா என்ன செய்யறது? அங்கே ஒரு வெற்றி வேணுமா? தனுஷ்கோடியில் போய் குளிச்சு நான் சொன்னதை செஞ்சுட்டு வாங்க, கோதண்டராமர் பெரிய அருளை கொடுப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.